மாநகராட்சி வரி முறைகேட்டில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு சொத்து வரி முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், மாநகராட்சி கஜானாவுக்கு செல்ல வேண்டிய மக்களின் வரி பணத்தை தங்கள் பாக்கெட்டுகளில் போட்டுக் கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மாநகராட்சி மிகப்பெரிய இந்த மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கு என்பதற்கு இது ஒரு சான்றாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முதலமைச்சர், கட்சியினுடைய தலைவர் அவரே ஏதோ தவறு நடந்திருக்கு, உடனடியாக இந்த வழக்கில் அவர்கள் இருந்தாங்கன்னா வழக்கு முறையாக நடக்காது என்று சொல்லி முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் வழக்கு முறையாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சாதாரண பில் கலெக்டரையும் அந்த பார்ட் டைமாக வேலை பார்த்தவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கான்ட்ராக்டர் இவங்க மேல் மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது கண் துடைப்பு நாடகம் மாதிரி தெரிகிறது. எனவே இது கண் துடைப்பு மாதிரி தெரிகிறது. உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்கள் உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மண்டல தலைவர்கள், அவருக்கு துணை போன மண்டல அளவிலான அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கையை, மேல் அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம்.